Hello students, welcome to Stella Maris NEET Academy. So இந்த வீடியோ என்னன்னா ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு டிப் இல்லைனா ஒரு ட்ரிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், இந்த சாப்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட் 2022 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க், எனர்ஜி, பவர் இந்த சாப்டர்லேருந்து நமக்கு 2 questions கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீட் 2022 ஒர்க், எனர்ஜி, பவர் சாப்டரில் 2 questions கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் தான். ஓகே, ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அதில் சில ஒரு டிப் அண்ட் ட்ரிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ ஒர்க், எனர்ஜி, பவர். ஸோ இப்போ ஏற்கனவே எல்லாமே சாப்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் ஒர்க்? ஒர்க் அப்படின்னா என்ன? ஒர்க் அப்படிங்கிறது என்ன? இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னது? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸுங்கிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ இப்படி 2 விதமாக இருக்குது. ஃபோர்ஸ் ஒன்று என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ எப்போவுமே சீராகவே இருக்கிறது. ஸோ அதுதான் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். தென் வேரியபிள் ஃபோர்ஸ்னால் என்னது? எப்போவுமே மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபோர்ஸாக. ஸோ தட் இஸ் வேரியபிள் ஃபோர்ஸ். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் டன் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் டன்னோட இது தெரியும் நமக்கு, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஒர்க் W இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் dot del r vector, which is nothing but displacement அப்படின்னு சொல்லுவோம். force W is equal to F, that is force vector dot del r, அதாவது displacement vector. ஓகேவா? displacement vector, இது force vector. இது என்னது? dot product. ஸோ எதனால் dot productனு போடுறோம்? ஏன்னா ஒர்க் டன், ஒர்க்குங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க்குன்றது என்னது? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாமே எனக்கு பேசிக்காக நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு? வேரியபிள் ஃபோர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்ன? அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஒர்க் நடந்திருக்கு, இன்கேஸ் அது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா, இன்கேஸ் அது வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரிவைஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஒர்க் அது மேலே, அந்த ஆப்ஜெக்ட் மேலே பண்ணுது. ஸோ த ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஒர்க் டன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? F வெக்டார் டாட் டெல் ஆர் வெக்டார். அவ்வளோதான். ஃபோர்ஸ் டாட் displacement, force into displacement. Force is nothing but F vector, del r vector என்றது என்னது? displacement vector. ஸோ ஒரு ஃபோர்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் ஒர்க் நடந்திருந்தது அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு F vector dot del r vector. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு இல்லையா? இன்கேஸ் இஃப் த ஒர்க் இஸ் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ், இஃப் த ஒர்க் இஸ் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் என்னது எஃப் வெக்டார் டாட் டெல் வெக்டார், அவ்வளோதான். ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். இதில் வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஆப்ரேஷன் இல்லை இன்டகிரேஷன் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே வேரியபிள் ஃபோர்ஸ், ஓகேவா, ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ அதில் ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்த்தோம். W இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் லிமிட் x1 to x2 f டாட் dx, f டாட் dx. ஸோ இந்த fங்கிறது என்னது? f is nothing but variable force. fன்றது என்னது? variable force. yes, x1 x2 என்னது? x1 is initial position, x2 என்னது? final position. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் dxனா என்னது சார்? dx is nothing but elemental displacement அப்படின்னு சொல்லுவோம். elemental displacement அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலிமெண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலிமெண்டல்னாலே ஸ்மால்னு அர்த்தம். எலிமெண்டல் அப்படின்னா என்னது? ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும். ஸோ ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? W is equal to F vector dot del R vector. ஓகே. ஒர்க் டன் பை a variable force என்னது? W is equal to integral of F into limit x1 to x2 f dot dx. இந்த dx அப்படிங்கிறது என்னது? எலிமெண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே போயாச்சு. ஓகே. ஸோ இப்போ இது என்னது? ஆக்சுவலி டெல் எக்ஸ், சரிங்களா? இல்லை டெல் ஆர் அப்படின்னு சொல்லலாம். டெல் ஆர். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆர். ஓகே. ஸோ இப்போது ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு என்னது? W is equal to integral of x1 to the limit x2 f dot dx. இந்த dx இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் விஎஃப்னு எழுதிக்கலாம். ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் ஃபோர்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இல்லாதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? வேரியபிளாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த dx அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா, dx is nothing but this point, small displacement dx. அப்போ அடுத்தது maybe dx1, maybe dx2, so etc. ஸோ இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் என்னது? dx, எலிமெண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? dx. ஸோ நவ் யூ வில் பி கிளியர் இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா W is equal to F vector dot del R vector. இப்போ ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா W என்னது? W is equal to integral of x1 to x2 f dot dx. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இதில் என்னென்னா, இந்த கொஸ்டின் நமக்கு வரும்பொழுது வாட் இஸ் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்பொழுது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா இந்த ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு கொஷின்லே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா another word uniform force, work done by a uniform force அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். W is equal to F dot delta R, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக அந்த சம் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த சம் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தால் டைரெக்டாக நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம
கேல்குலேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை வேரியபிள் ஃபோர்ஸுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி நம்ம கேல்குலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பட் ப்ராப்ளம் எங்கன்னா அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்றதே மென்ஷன் பண்ணலை. அது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இல்லை வேரியபிள் ஃபோர்ஸா அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த கொஷினுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீனில் அந்த கொஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள், அதாவது கொடுத்துருக்க ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இல்லை வேரியபிள் ஃபோர்ஸா, நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் சில கன்ஃபியூஷன்ஸ் சில பேருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பெரிய ஒரு டவுட்டாக இருக்காது, பட் சில பேருக்கு இந்த டவுட் வரும். ஏன்னா இதை நான் கிளாஸில் நான் வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பெஞ்சில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ சார் இதெல்லாம் ஓகே, ஸோ நான் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிற சம்ஸை போட்டுட்டேன், வேரியபிள் ஃபோர்ஸ்க்கான சம்ஸை நான் போட்டுட்டேன். பட் இந்த கொஷினில் இந்த சில ஒரு கொஷின்ஸில் வந்து வேரியபிள் ஃபோர்ஸாக கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸானே கொடுக்கலையே, ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு நாங்கள் நிறைய தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் அப்படிலாம் சொல்லி, பட் வாட் இஸ் த ஈஸி வே டு ஐடென்டிஃபை வெதர் த கிவன் ஃபோர்ஸ் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ் ஆர் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்? ஓகேவா? ஸோ அதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதான் அந்த டிப், அந்த ட்ரிக் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ கிவன் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி வெக்டார் காம்பனண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஸோ இப்படி ஒரு வெக்டார் ஃபார்மில் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா இப்போ வெக்டார் எஃபோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10n இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்று வந்து கொஷினில் ஃபோர்ஸை வந்து வெக்டார் ஃபார்ம்லேயும், அதாவது வெக்டார் காம்பனண்ட் ஃபார்ம்லேயும், இல்லை ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் ஃபார்ம்லேயும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு யூ கேன் சே இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எந்த ஃபார்முலா நம்ம எம்ப்ளாய் பண்ணுவோம்? W is equal to F vector dot del R vector. இந்த ஃபார்முலா தான் நம்ம எம்ப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் ஃபார்மில் இல்லை அப்படின்னா மேக்னிடியூட் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஷினில் இருந்ததுனாலே யூ ஷுட் ஐடென்டிஃபை தட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், W is equal to F vector dot del R vector. ஓகே, அதுவே ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2x² minus 3x plus 5. ஓகே, ஸோ f vector is equal to 2x இல்லை f is equal to x² minus 3x plus 5 அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே யூ ஷுட் ஐடென்டிஃபை தட் த ஃபோர்ஸ், கிவன் ஃபோர்ஸ் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸை வந்து ஒரு வெக்டார் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு மேக்னிடியூட் ஃபார்ம்லேயோ கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஃபோர்ஸ்? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ கொஷினில் இருக்கிறது என்னது? கொஷினில் கொடுத்தது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அதுவே ஃபோர்ஸ் வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, F is equal to 2x² minus 3x plus 5. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துட்டாங்கன்னா the force, the given force is a variable force. ஸோ இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ this is the tip and trick to identify whether the force, given force is a constant force or a variable. Once வந்து variable force அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸோட லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, x1 to x2 சம் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. x1 is a, x1 is b அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்படி டேரெக்டாக லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வேரியபிள் ஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துட்டு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக w is equal to integral of x1 to x2 f dot dx ஸ்ட்ரைட்டாக நம்ம வேரியபிள் ஃபோர்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ மெயினாக இந்த கிளாஸ் ரூமில் நான் டீச் பண்ணும்போது கேட்ட
கொஸ்டினும் ப்ளஸ் ஆன்லைனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இதே கொஷினை கேட்டது டவுட்டாக கேட்டிருந்தாங்க. சார் இந்த ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் ஃபோர்ஸாக இல்லை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இது ஜஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் மென்ஷன் பண்ணாமல் ஒரு 2-3 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப் அண்ட் ட்ரிக் ஓட நான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.